சங்கீதம் 122வது சங்கீதம். தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மையுண்டாக தேடுவேன். அல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம். இது ஆரோகண சங்கீதம். ஏற்கனவே ஜூலி சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க. சங்கீதம் சொல்லும் போது இந்த சங்கீதம் எப்போ பாடுவாங்க அப்படின்னா, எப்போ பாடுவாங்க? ஜூலி சங்கீதம் கொடுக்கும்போது சொன்னாங்க. இல்லை, அதான் ட்ராவல் பண்ணும்போதுனா சர்ச்சு படி ஏறும்போது, ஆலயத்தின் படி இருக்கும், அந்த படி ஏறும்போது, அதாவது எப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து பலிகள் செலுத்தி அந்த ஆசாரியன் உள்ளுக்குள்ளே போகும்போது ஆலயத்தை சுற்றிலும் பெரிய திரளான கூட்டம் இருக்கும். இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே கூட்டம் உட்காந்துருக்குறோம், ஆனால் அந்த காலத்தில் வெளியே திரளான கூட்டம் இருக்கும். இந்த அந்த ஆசாரியர் வந்து படி ஏறும் பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பாட்டை பாடிட்டு ஆரோகண சங்கீதங்கிறத பாடிட்டு போவாங்க. இவங்க உள்ளே போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அவங்க தூபம் காட்டுவாங்க. இந்த தூபத்தின் புகை வந்து சிம்னி இருக்குல்ல, புகை கூண்டு இருக்குல்ல, இந்த புகை கூண்டு வழியாக மேலே போவோம். புகை வெளியில் வந்த உடனே அங்கேருந்து எல்லாருமே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, தங்களுடைய வேண்டுதல்களை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களோட நம்பிக்கை என்னென்னா, இந்த புகை போகும்போது கர்த்தருடைய பிரசன்னம் என்னோட ஜெபத்தை கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் அவங்களோட இது. ஸோ இந்த படி ஏறி போகும்பொழுது பாடுகிற சங்கீதம் தான் இந்த ஆரோகண சங்கீதம். இதில் ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தீங்க. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? உண்மையாக சொல்லுங்கள். அப்படின்னா 9 மணிக்கு வந்திருப்பீங்க, 8:45 வந்திருப்பீங்க. உண்மை தானே இல்லையா? தப்பாக சொல்கிறேன்னா? மகிழ்ச்சியாக இருந்தேன்னா, ஒரு சூப்பரான நடிகர் ஒருத்தர் அவர் படம் வருது அப்படின்னா அந்த நாள் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். அது வந்த உடனே தேட்டரில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட போய் வெயிட் பண்ண நாட்கள்லாம் உண்டு. நான் போயிருக்கேன் அப்படி. இல்லை, ஒரு பிரியாணி சாப்பிட சமைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எப்போடா தட்டில் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோட சிக்கனுக்காக 65காண்டியும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அது மகிழ்ச்சி. இந்த கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தோன்னே எல்லாருமே என்ன பண்ணீங்க? கை தூக்குனீங்க. சந்தோஷம், உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்டால் தூக்கமா சர்ச்சா அப்படின்னு கேட்கும்போது தூங்குவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, இழுத்து போத்தி தூங்குவோம் வாருங்கள் என்று சொன்னபோது, 7 மணி வரை தூங்குவோம் என்று சொல்லும் பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேரோட வாழ்க்கை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம சீக்கிரம் கிளம்பி வந்துடலாமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன்னு தாவீது என்ன பண்ணுறாரு? ஏன்னா தாவீது வாஞ்சித்தது, அவர் சந்தோஷப்பட்டது என்னன்னா, அவர் கர்த்தருடைய பிரசன்னத்திலே தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய வாஞ்சையாக இருந்துச்சு. இந்த சங்கீதம் எதை குறித்து அதிகமாக பேசுகிறது அப்படின்னா, எருசலேமை குறித்து அதிகமாக பேசுறது. நமக்கு ஏற்கனவே தெரியும் எருசலேம் அப்படின்னா என்னது? கர்த்தருடைய பிரசன்னம், ஆலயம், ஆலய நகரம். எருசலேம்ங்கிறது என்னது சொல்லுங்களேன். நான் சொல்ல திரும்ப, எருசலேம்னா என்னது? ஆலய நகரம். ஆலய நகரம் எருசலேம்னா அது வந்து ஆலயம் இருக்கிற நகரம். அப்போ எருசலேமை குறித்து தான் அதிகமாக இந்த இதில் வந்து தாவீது வந்து பேசியிருக்கிறார். இந்த இதில் சொல்லுது, எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. சொல்கிறேன்ல, படி ஏறி போகும்போது தான் இந்த சங்கீதம் பாடுறாங்க. பாடும்போது சொல்கிறாங்க, எருசலேமே உன் வாசலோட இதில் நாங்கள் வந்து என்ன, எங்கள் கால்கள் என்ன பண்ணிட்டு இருக்குது, நின்றுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எருசலேம் இசைவினைப்பான நகரமாய், அதாவது ஒற்றுமையா. எப்படி
யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒற்றுமை, இசைவினைப்பான நகரமாய் எருசலேம் வந்து கட்டப்பட்டிருக்குது. இப்போ எருசலேம்னா எப்படி இருக்கணும்னா ஏக்கத்தோடு இருக்கணும். எருசலேம் எப்படி இருக்கணும்? சர்ச்சுக்கு வரேன் பிரசன்னம் அப்படின்னா என்ன இருக்கணும்? அதில் ஒரு ஏக்கம் இருக்கணும். எப்போ ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருக்க போகிறேன். முதல் விஷயம் என்னது? ஏக்கம். ரெண்டாவது விஷயம் என்னது? ஒற்றுமை. சொல்லுங்களேன். முதல் விஷயம் என்னது? ஏக்கம். ரெண்டாவது விஷயம் என்னது? ஒற்றுமை. அடுத்து பாருங்க, அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாய நியாயசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். முதல்ல என்னது? ஏக்கம். ரெண்டாவது ஒற்றுமை. மூணாவது சமாதானம். அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னா முதல்ல கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஏங்குகிறவர்களாக நாம் காணப்படணும். சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமாக. அவங்க வாய் சத்தமே உங்கள் காதுக்குள்ளே போகிறோம்னு சொல்லுங்களேன். முதல்ல ஏக்கம், ரெண்டாவது ஒற்றுமை, மூணாவது சமாதானம். அடுத்து பாருங்க, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நான் 3 விஷயம் சிம்பிளாக சொல்லி முடிக்க போகிறேன், நல்லா கவனிங்க. முந்தைய காலத்தில் ஆலயங்கிறது ஒரு ஆலயமாக இருந்துச்சு. அடுத்து புதிய உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு வீடுகளும் ஆலயம், சபையா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? முதல்ல பழைய ஏற்பாட்டில் சர்ச்சு தான் ஆலயம். பெரிய கோயில், பெரிய கட்டடமாக கட்டியிருக்கணும், பெரிய கோபுரங்கள் இருக்கணும். அப்படின்னா தான் அது என்னது? புதிய ஏற்பாட்டில் வீடுகள் தான் சபையாயிடுச்சு. என்னது? இப்போ ஆவியானவர் நமக்குள்ள வந்ததுனால நாமே ஒவ்வொரு சபை, நாமே ஒவ்வொரு ஆலயம். அதான் கொரிந்தியர்ல என்ன சொல்லுறாரு? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அப்போ தேவனுடைய ஆலயம்ங்கிறது இது மாத்திரம் இல்லை, நீங்களும் என்னது? உங்களை ஒருத்தன் கெடுத்தா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவனை கெடுப்பார். உங்களை நீங்களே கெடுத்தா பீட்சா, பர்கர், பெப்சி, கொக்கோ கோலா, வேற என்னது வேண்டாத ஒரு டயபெட்டிஸ் வந்தாலும் சுகரின் மீது ஆசை. என் ஒய்ஃபுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், புளிப்பே சாப்பிடக்கூடாது. ஆனால் விருப்பப்பட்டு சாப்பிட்றது என்னது? புளிப்பு. ஜூலி வந்து இந்த பில்லர்ஸ் குரூப்பில் ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னாங்க, தப்புலாம் நம்ம பண்ணிவிட்டு ஆண்டவர் இன்னும் என் ஜெபத்தை கேட்கலே, ஆண்டவர் நீங்கள் அதை பண்ணலே இதை பண்ணலே சொல்கிறோம் அப்படின்ட்டு. நமக்கு ஒரு பிரச்சனை நடந்துட்டுருக்கு நம்ம லைஃப்பில், இல்லை நமக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துட்டுருக்குன்னா முதல்ல பிரச்சனை இங்கே தான் பார்க்கணும். ஆண்டவரை எப்படி பார்க்கணும்னா, ஆண்டவர் என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை சரி பண்ண, நான் ரெக்டிஃபை பண்ண நான் முயற்சி எடுக்கிறேன், நீங்கள் எனக்கு வந்து விளக்குங்க அப்படின்னு சொல்லணும். சரி, ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? முதல்ல சர்ச்சு பெரியது தான் எருசலேம். புதிய ஏற்பாட்டில் தனித்தனி வீடுகள் தான் எருசலேம். இப்போ நீங்கள் தான் நான் தான் எருசலேம் சொல்லுங்க, நாங்கன்னு சொல்லாங்க, நான் தான் எருசலேம். சரியா? இப்போ இந்த வசனத்தை பாருங்க, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கத்திற்குள்ளே, அலங்கம் அப்படின்னா என்னது? காம்பவுண்ட் வால், மதில். காம்பவுண்ட் வால் தான் அலங்கம். அலங்கத்திற்குள்ளே என்ன இருக்கணுமா? சமாதானம் இருக்கணும். அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இப்போ பாருங்க, நம்ம இப்போ சபை இருக்குது, இந்த சபைக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். ஒற்றுமை இருக்குதா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஒற்றுமை இருக்கணும். ஏக்கம் இருக்கணும். ஏக்கம் இருக்குதா? அடுத்த வாரம் பார்ப்போம் ஏக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. 9 மணிக்கு இல்லை 8:45 வரீங்களா, இல்லை 9:30, 10, 10:30 வரீங்களா அப்படின்னு பார்ப்போம். ஏக்கம்ங்கிறது அதில் தெரிஞ்சிடும். சரியா? ஒற்றுமை. அடுத்து என்ன சொன்ன? சமாதானம். இப்போ இந்த சபைக்குள்ள ஒற்றுமைக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஏக்கத்திற்காக ஜெபம் பண்ணணும். சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணணும். இப்போ சபைக்காக, இப்போ எனக்கு என்னோட மனசில் இருக்கிற ஒரு மனத்திற்காக நான் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்து பிரசன்னத்துக்கு ஏங்குகிறதற்காக நான் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்து என்னது? சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணணும். இப்போ என் உடம்புல அலங்கம் எது? என் தோல், என் எலும்பு, இதுதான் என் உடம்புக்கு. புரியுதா நான் சொல்றது? இந்த சர்ச்சுக்கு காம்பவுண்ட் வால் அலங்கம்.
உள்ள அரண்மனை. சரியா? இப்போ நம்ம உடம்புக்கு நம்ம தோல், நம்ம எலும்பு தான் அலங்கம், காம்பவுண்ட் வால். நம்முடைய ஆத்மா, நம்முடைய இருதயம் இருக்குல்ல, அதுதான் என்னது? அரண்மனை. இப்போ நம்முடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அரண்மனைக்குள்ள மனசுக்குள்ளே என்ன இருக்கணும்? சுகம் இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ வசனம் அதை தான் சொல்லுது. எருசலேமை குறித்து அதிகமாக பாரம் படணும். சபையை குறித்து என்ன பண்ணணும்? சபையை குறித்து என்ன பண்ணணும்? பாரப்படணும். சபையில் ஏக்கம் அதிகமாக வேணும், சபையில் ஒற்றுமை அதிகமாக வேணும், சபையில் சமாதானம் அதிகமாக வேணும். அதே போல் எனக்குள்ள ஏக்கம் வேணும், ஏக்கம் வேணும், ஒற்றுமை வேணும், சமாதானம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எருசலேமின் சமாதானத்திற்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் நீர் சொல்லியிருக்கிறீர். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்க சபையில் ஏக்கம் வேணும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாக வந்து தங்க வேண்டும் அப்படிங்கிற ஏக்கம் எங்களுடைய விசுவாசிகளுக்கு வேணும். எங்க விசுவாசிகளுக்குள்ளாக ஒற்றுமை வேணும், எங்க விசுவாசிகளுக்குள்ளாக சமாதானம் வேணும். அப்போ அது மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் எங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், எங்கள் அரண்மனைக்குள்ளே சுகமும் வேணாம்ப்பா. கர்த்தாவே, எல்லாவற்றையும் உமது கிருபையின் கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் பலவீன பாண்டோம், எங்களை நீங்கள் எடுத்து நிறுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எத்தனையோ மனக்கசப்புகள் இருக்கலாம் தகப்பனே. ஆனால் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு என் இயேசுவுக்காக நான் ஓடுகிறேன்கிற ஒரு ஒற்றை சொல்லல எல்லாரும் இணைந்து கொள்ள வேண்டாம்ப்பா. எங்க மாம்சங்கள் எழுந்திருக்காதபடி ஆவியிலே நாங்கள் ஒன்றிணையும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. கசப்புகள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், ஒற்றுமை செழித்தோங்கட்டப்பா. கர்த்தர் கிருபை செய்வீராக, இரக்கம் செய்வீராக. அப்பா, வரப்போகிற எலெக்ஷனுக்காக வருகிறோம், எலெக்ஷன் ஆசீர்வதிங்க. நல்ல வேட்பாளர்களை அப்பா கட்சியில் நிறுத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரை நிறுத்தினாலும் கர்த்தாவே, நீர் யாரை முன்குறிக்கிறீரோ அவங்க தான் ஆண்டவரை ஆட்சி செய்வாங்கங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய நாட்டில் நடுத்தர மக்களுக்கும் குறிப்பாக ஏழை மக்களுக்கும் ஏற்ற சட்டத்தை ஏற்றக்கூடிய அப்பா அரசியல்வாதிகள் வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. அப்பா, எங்கள் சபைக்காக வருகிறோம், எங்கள் சபையை சுற்றியுள்ள கிராமங்களுக்காக வருகிறோம், எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அப்பா, வெளிச்சம் பரவி பாயட்டும் கர்த்தாவே. கர்த்தரே தெய்வம் என்கிற முழக்கம் அப்பா இந்த சர்ச்சை சுற்றி இருக்கிற கிராமங்களில் ஒலிக்கட்டும் தகப்பனே. அப்பா, எங்கள் பாஸ்டருக்காக வருகிறோம், பாஸ்டர்மாக்காக வருகிறோம். இப்போ அவங்களுடைய உடல் நல சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக வருகிறோம். இன்னும் அதிகமான ஆத்துமாக்களுக்கு, கோடிக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு பயனுள்ள பாத்திரமாக மாற்றுங்க. உடன் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. இன்னைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவேன்னு. கர்த்தாவே, இந்த வார்த்தை இவர்களுக்கு அப்பா வாக்காகட்டும், வாக்குத்தத்தமாய் மாறி கர்த்தாவே அது வாழ்வழிக்கட்டும் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.